வெல்கம் டு சோடா புட்டி. டெட்பூல் அண்ட் உல்வரின் படம். அதுக்கு முன்னாடி நம்ம வெறியேற்றும் வகையில் எல்லா படங்களையும் பார்த்துட்டு செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட தான் படத்துல போய் உட்கார்ந்தது. ஸோ சில்லறை செதற ஒரு மூமெண்ட்ஸ் படம் பூரா இருக்குது. எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம தான் இந்த ரிவ்யூ இருக்கும். அண்ட் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்குதுப்பா. அதை தாண்டியும் சில பிரச்சனைங்க இருக்கு. அதை பத்தியும் லைட்டா பேசுவோம். சரி, ஃபர்ஸ்ட் டெட்பூல் உல்வரின் படத்துல தலைவன் உல்வரினை பார்க்கறதுக்காக தான், டெட்பூலை விட இவர கேரக்டர் பார்க்கறதுக்காக தான் நான் வெறித்தனமா வெயிட்டிங். நான் ரோகன்ல ஏன்டா ஒரு வயசானவரா காட்டி கடைசியில இப்படி சென்டிமெண்டா ஏன்டா முடிச்சு விட்டீங்க, ஒரு வாழ்க்கையை ஏன்டா முடிச்சு விட்டீங்கன்னு டென்ஷன் ஆனது அப்பலாம். அதெல்லாம் அப்படி மறக்கிற வகையில மனுஷனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இப்படி ஸ்லோ மோஷன்ல எல்லாரும் இருப்பாங்க. நம்மளால கடைசியா அப்படி லாஸ்டா அப்படி என்ட்ரியா கொடுப்பாரு. என்ன மாதிரி இருக்காரு. அதாவது இந்த மாதிரி சூப்பர் ஹீரோல இவருக்கு பதிலாக இவருக்கு பதிலாக இவர்னு சீரியல்ல வரா மாதிரி மாத்திருப்பாங்க. பட் இவர் அப்பா பார்த்தா மாதிரி இப்போவும் அதே அந்த லுக்கு, அந்த மாஸ் அதெல்லாம் குறையாம அந்த மனுஷனோட என்ட்ரி, அந்த ஃபைட் போடுற இடம்லாம் செம்மையா இருந்துச்சு. ரெண்டு விஷயத்தையும் செம்மையா பண்ணானுங்க. தலைவனை வச்சு மாசான மூமெண்ட்டும் இருக்குது, அதை விட காமெடியாலாம் சிலது பண்ணானுங்க. டேய் மனசாட்சியிலேடா உங்களுக்குன்ற மாதிரி குபீர் மூமெண்ட்டும் இருக்குது. அப்படியே டெட்பூல் ஏரியாவுக்கு வருவான். அவர் ஆல்ரெடி லொல்லு பிடிச்சவரு. தொணன்னு பேசிக்கிட்டே மகனை எல்லாரையும் பேசியே கொள்ளுவாரு. அந்த மாதிரி நீ பேசு அவன் செத்துருவான்ற மாதிரிதான் நம்மளால அட்டாக் பண்ணியே காலி பண்ணுவாரு. கவுண்டர் கொடுத்தே காலி பண்ற ஆளு. சோ அவரு வர்ற கேமியோஸ் எல்லாம் கலாய்ப்பாரு பாருங்க. 1-2 இல்ல, 1000 அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸ் இருக்குது. தா வரேன்ற மாதிரி தண்ணி கேன் அந்த கேரக்டர் ஏகப்பட்டது. தம்பி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தலையை காட்டு போறது. வந்த கேமியோஸ் வந்திருக்காங்களே அப்படின்னு நாம சந்தோஷப்படுறதுக்குள்ள மனுஷன் அதுக்குள்ள அட்டாக் பண்ணுவாரு. கொஞ்ச நேரம் சும்மா இல்லையா வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியான்ற மாதிரி கெட்டக்கிற இடம் பூரா கவுண்டர் போடுறது. தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சுப்பா. தமிழ் டப்பிங் விஷயத்த நான் கடைசியில சொல்றேன், அதை முக்கியமா கேளுங்க. மற்றபடி அவரோட ஏரியா, அவர் காமெடி பண்ற ஏரியா அவர் பக்காவா பாத்துக்கிட்டாரு. ஆக்ஷன் ஏரியாவை நம்ம உல்வரினும் சரி டெட்பூலும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலா பாத்துக்கிட்டாங்க. ரத்தம் தெறிக்க ஒரு பக்கா ஆக்ஷன் படம் இது. ஸோ அதை தாண்டி ஃபன் மோடுக்கும் பஞ்சம் இல்லாம இருக்குது. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்மளால அவெஞ்சர்ஸ்ல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் கேட்க, தம்பி அதுக்கெல்லாம் உனக்கு அருகதை கிடையாது, நீ ஒரு காமெடி பீஸ், இங்க இருந்து கிளம்பு வெளியே ஜாவ் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட. என்னடா காமெடி பீஸா பாக்குறீங்க, நானே கடவுளா மாறுறேன்னு மார்வலோட கடவுளா மாறி மொத்த இடத்தையும் எப்படி காப்பாத்துறாரு. இதுக்கு துணையா உள்வரினும் தம்பி நானும் உன் கூட வரன்ற மாதிரி அவரையும் கூட்டிக்கிட்டு ஏகப்பட்ட என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்யறாருன்றதுதான் மொத்த படமுமே. இந்த படத்துல பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டா ரெண்டு பேரோட இந்த ஆக்ஷன் ஏரியாப்பா, அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறது, அது இல்லாம ஒரு கேங் வாரு ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க அந்த சண்டை போடுற சீனு, அது இல்லாம ஒரு கேங் வரா மாதிரி லைட்டா காமிச்சு முடிச்சாங்க இல்ல. சோ அந்த கேங் ஒரு சண்டை நடக்கும். அதெல்லாம் எப்படா எடுத்தீங்க, குபீர் மூமெண்ட்ஸும் இருக்குது. அதை தாண்டி அந்த சீக்வன்ஸ் டேய் என்னடா கொடூரமா அடிச்சுக்கிட்டு மாள்றீங்கன்ற மாதிரி அந்த சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. இதுல அந்த ஆக்ஷன் சீனுக்கிட்டே ரத்தம் தெரிக்குதான்னு நான் டென்ஷன் ஆகி பாக்குறதா இல்ல டெட்பூல் கொடுக்குற கவுண்டர் நான் சிரிச்சுக்கிட்டே பாக்குறதான்னு தெரியாத அளவுக்கு ஒண்ணு கலவையா கலந்து கொடுத்தானுங்க. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இவர் ஒரு பக்கம் ஆக்ஷனு, இவர் ஒரு பக்கம் காமெடி, இந்த முரட்டத்தனமான காம்பினேஷனே நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தயவு செஞ்சு இவங்க வராங்க அவங்க வராங்க தெரிஞ்சுக்கிட்டு போவாதீங்க, அது மிகப்பெரிய தலைவலியா அமையும். அதெல்லாம் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது, அதுவும் ஃபுல் கிரௌடடா பார்க்கும்போது கத்திக்கிட்டே பார்க்கறதுலாம் அப்படி இருந்துச்சு. சோ தயவு செஞ்சு ஸ்பாய்லர் நான் தெரிஞ்சுக்கிட்டு போறேன், ஸ்பாய்லர் சொல்றேன், உங்க ஃப்ரெண்டை கட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டு தியேட்டருக்கு போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இதுல வர வில்லி கேரக்டருமே நைஸ். அவ என்னென்ன வேலைகள்லாம் பாக்குறான்ற மாதிரி இவங்க எல்லாரும் டே நீ என்ன ஒரு ஆளே இல்லடான்ற மாதிரி அவ எடுத்து கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. பட் கடைசியில போக போக லைட்டா ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. பட் அவருடைய கேரக்டர் நல்லாவே தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ், என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு போவோமோ அதெல்லாம் இருக்கணும்டா, அதுல எதுவும் குறை வந்துடக்கூடாதான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. சோ அந்த குறையெல்லாம் இல்லப்பா, மொத்தமாவே சரி செய்யற அளவுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தாவே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சோ அதெல்லாமே செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த படத்தை நான் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங்ல ரொம்ப பச்சையா பேசி வச்சிருக்காங்க. சரிடா ஓகே, அதெல்லாம் கேங்கா போனா ஃப்ரெண்ட்ஸா போனா என்ஜாய் பண்ணலாமே. பட் பொதுவா ஃபேமிலியா நான் போறேன், அவெஞ்சர்ஸ் படம் எல்லாம் பார்த்திருக்கேன், ஃபேமிலி குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, கூப்பிட்டு போனா தமிழ் டப்பிங்ல வேற இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டு போனீங்கன்னா ஆனா அந்த ஒரு தப்பு தயவு செய்து பண்றாதீங்க. கிரீனா எல்லோவா ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஓப்பனா பேசி வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு நான் தெரியலப்பா, பாக்குறேன். பட் தமிழ் டப்பிங்ல ரொம்ப ஓப்பனா இருக்கும். எப்பறம் அதெல்லாம் பர்மிஷன் வாங்கி பண்ணீங்கன்ற மாதிரி டவுட்டே வர அளவுக்கு பச்சையா இருக்கும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபேமிலியா போற ஐடியா இருந்தா அது இப்பவே கைவிடுவது நல்லது. அதுக்கப்புறம் இதுதான் நீங்க பார்க்க போற கடைசி சூப்பர் ஹீரோ படமா இருக்கும். அண்ட் உங்க கேங்கா இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸா போறேன், யாரும் வேணாம்டா நானே தனியா போய் என்ஜாய் பண்றேன்னா தாராளமா போய் என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டர்ல அந்த வைப்புக்கு செட் ஆயிடுவீங்க. ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அதுலயும் கொடுக்குற டைலாக்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அனைத்து அம்சங்களும் இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. பட் ஃபேமிலியா போறதுக்கு செட் ஆகாது.
அப்புறம் டெட்புல் ஒருத்தரை விடாம வம்பிழுத்தது. அந்த மனுஷன் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி பேசுறவர் தான் ஓகே, மூஞ்சிக்கு நேராவே அட்டாக் பண்றவர் தான் ஓகே. ஆனாலும் ஈவி இறக்கமே இல்லாம யோ கொஞ்சமா வன்மத்தை கம்மி பண்ணியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வன்மம் மொத்தத்தையும் கக்குவாரு. பக்கத்துல உள்வரில் ஆரம்பிச்சு போற வாரம் வரைக்கும் எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரா கலாய்ப்பாரு. அதெல்லாம் யாரா நீ ஏன்டா அவ்வளவு வன்மத்தை கக்கறன்ற அளவுக்கு வன்மம் மேக்ஸாவே இருப்பாரு இதுல. அப்புறம் இதுல இந்த எமோஷனலான சீன் வரும்பா, சிலது வரும். ஆனா அதுக்கு நாம ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்றதுக்குள்ள அடுத்து டக்குன்னு ஒரு காமெடி வந்துருமா, ஏங்க கொஞ்ச நேரம் எங்களை ஃபீல் பண்ண விடுங்க, டக்கு டக்குன்னு ஃபன் பவுண்ட்ல போயினுக்கிறீங்களேன்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் அந்த எமோஷனல் ஏரியா மட்டும் லைட்டா தான் இருக்கும். அப்புறம் இதுல ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா வேற பிரச்சனைன்னு சொன்னால, ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா பெரிய ஸ்டோரிலாம் கிடையவே கிடையாது. நாம இத்தனை விஷயங்களை என்ஜாய் பண்றதுனால அதை பெருசா நம்ம மதிக்கல. இதுவே வேற ஏதாச்சும் ஒரு புதிய வச்சு இல்ல தெரியாத முகத்தை வச்சு காமிச்சிருந்தாங்கன்னா திட்டி தீர்த்திருப்போம், என்னடா கதை இது இன்னும் எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்குன்னு. ஸ்டோரி வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை தான்ப்பா. ஏங்க இவ்வளோ வர ஒரு கேமியோவையும் வச்சு செய்யறதுக்கு இவ்வளவு விஷயங்களை பண்ணீங்களே, இந்த கேமியோலாம் பார்த்தாங்கன்னா செதறிடுவானுங்கன்னு அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணீங்களே, இன்னும் அந்த ஸ்டோரி ஏரியாவையும் கொஞ்சம் மெனக்கெட்டு இன்னுமே செமையா பண்ணிருக்கலாமே. நல்லா இருக்கு. பட் சின்ன ஒரு குறையா அதுதான் பட்டுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட அந்த காம்போ முரட்டத்தனமானது, ஏகப்பட்ட கேமியோஸ், அன்எக்ஸ்பெக்டட், அதை தாண்டி இவங்க பண்ற அலப்பற அதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இருக்குது. இதுக்கு ஈக்குவலா இந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அந்த ஏரியாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்குமென்று ஒரு சின்ன குறை. அப்புறம் இதுல ஸ்பாய்லர் இல்லாம என்னுடைய அந்த ஆனந்தத்தை அப்படியே கன்வே பண்ணவும் முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்பாய்லர் சொன்னாதான் அடே ஏடா இப்படி ஒரு வேலையை பார்த்து போட்டீங்கன்னு அங்கெல்லாம் அன்எக்ஸ்பெக்டா சிரிச்சு குபீர் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாமே ஸ்பாய்லரா இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்பாய்லர்லாம் கேட்டுக்காம இதெல்லாம் இருக்காப்பா எவ்வளவு விஷயங்கள் இருக்காப்பான்னு தெரிஞ்சுக்காமல் போவது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, கேங்கா ஃப்ரெண்ட்ஸா போறதுக்கு நல்லா இருக்கு, ஃபேமிலியா போறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ எனக்கு மொத்தத்துல இந்த படம் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. நான் எதிர்பார்த்த எல்லா மூமெண்ட்ஸும் இருக்கு. அதை தாண்டியே எனக்கு போதும் போதும் சொல்ற அளவுக்கு நிறையவே இருக்கு. என்ன ஸ்டோரி மட்டும் எனக்கு பெருசா ஃபீல் ஆகல. அதனால மட்டும் இது தி பெஸ்டாவே சொல்லிருக்கலாமடா, அந்த விஷயங்கள் மிஸ் ஆகுது. நல்லா இருக்குப்பா, என்ஜாய் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தேன்ற அந்த மூட்ல இந்த படத்தை கண்டிப்பா வைப்பேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் டெட்பூலோட ஃபர்ஸ்ட் 2 பார்ட் லைட்டா உள்வெரினா யாருன்னு கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு போங்க. ஏன்னா எதுவுமே பார்க்காம நான் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமலாம் போய் என்ஜாய் பண்ணுவேன்னு இறங்குனீங்கன்னா கடைசி வரைக்கும் டே யாரு வந்தா யாரு போனா எங்க உனக்கு போறானுங்க எதை நோக்கிடா கதை போகுதுன்னு இப்படி எதையுமே புரியாம ஒரு புது உலகத்துல கதை நடக்கிற மாதிரியே எதுக்காக நம்ம வாரோன்ற ரேஞ்சுக்கு நீங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எதுவுமே அதாவது எனக்கு ஐடியாவே இல்லாம நீங்க படத்துக்கு போறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க அலசி ஆராய்ச்சிட்டு கரைச்சி குடிச்சிட்டு உள்ள ஒரு ஆள்னா நீங்க திகட்டுற அளவுக்கு என்ஜாய் பண்ற அவ்வளோ தேவையான மொமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குது, அவ்வளோ நல்லா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நல்லாவே இருக்கு. அத்தனை கேமியோஸும் நல்லா இருக்கு. அதை தாண்டி செய்யற வேலைகள் அவ்வளோ இருக்கு. ஆனா என்ன இன்னும் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்ற ஒரு ஃபீலும் இருக்கு. அதை உரம் கட்டி வச்சிருங்க. இத்தனை கேமியோஸ் இருக்கு, எதையுமே வாய் திறந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்க. ப்ளீஸ் ஸ்பாய்லர் இல்லாம நான் அந்த ரிவ்யூ முடிச்சிட்டோம்பா. ஸோ தாராளமா அந்த படத்தை தியேட்டருக்கு போயிட்டு பாருங்க. பார்த்தவங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்கப்பா. அப்புறம் நம்ம சோலா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ திரும்ப வரேன். டாடா பை.